அது இல்லாம எதை கேள்வி கேட்டீங்கன்னு இந்த மாணவர்கள் மேல பொய் வழக்குகள்லாம் போடக்கூடாது, அந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கணுன்ற கோரிக்கை வைத்தோம். தமிழக முதல்வர் மாண்புமிகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் சில வழக்குகளை வாபஸ் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நடுக்குப்பம் கொண்டு அத்தனை மீனவ குப்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளும் வாபஸ் வாங்க வேண்டும் என்று லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதே மாதிரி என்னுடைய மகனார் கூட அவருடைய அவர் ஒரு தமிழன் என்ற முறையில் அவருடைய கோரிக்கை வைத்தார். நான் என்ன சொல்ல வரேன், சில மாணவர்களை விடுதலை செஞ்சிருக்காங்க. இந்த மீனவர்களுக்கு இன்னும் சரியான நிவாரணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்ப இவங்க அந்த 6 நாள் நடந்த அமைதி அறவழி போராட்டத்தை மீறி 7வது நாள் ஏன் இந்த தடாலடி மாற்றம், ஏன் என்ற இந்த காவல்துறையின் அடாவடி சீற்றம் என்று கேட்டேன். திரைக்கதையை மாற்றியது யார், திரைக்கு பின்னால் என்று சூழ்ச்சி செய்தது யார் என்ற கேள்வி கேட்டு இந்த உண்மையை விசாரிக்க யார் உள்ள பூந்து இந்த குழப்பினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வேண்டும் என்று கேட்டோம். இதே போல ஏற்கனவே பல விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அது கண் துடைப்பாக இருந்ததை போல இது கண் துடைப்பாக இருக்கக்கூடாது. எத்தனை விசாரணை கமிஷன் கண் துடைப்பாக ஆகி இருக்கிறது என்பதை ஆதாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பேச தயாராக இருக்கிறேன். அதனால இந்த கண் துடைப்பு விசாரணை கமிஷன்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னு கேட்டா இன்னும் சில வழக்குகள், சில பேர் மேல உள்ள வழக்குகள் வாபஸ் வாங்கினதுனால போராது. நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே யார் இந்த குழப்பத்தை விளைவித்தார்கள், யார் அந்த ஒரு தீய சக்திகள் உள்ள பூந்து எப்படி ஒரு அமைதி அறவழி போராட்டத்தை சீர்குலைச்சாங்க அப்படிங்கிறது கேள்வி. அது மட்டுமல்ல, நான் கேள்வி கேட்ட மாதிரி தமிழக முதல்வர் சரித்திரம் படைத்த புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா அவர்களுடைய சாவில் மர்மம் இருக்கிறது என்று மக்கள் புலம்புகிறார்கள். வெள்ளை அறிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை கொடுக்கவில்லை வெள்ளை அறிக்கை. ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள்? மக்களுடைய இந்த வினாக்களுக்கு, கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? அதிமுகவில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2500 நிர்வாகிகள் வேண்டும் என்றால் மேல்மட்டத்தில் யாரையோ பூசி மெடி பதவிக்கு கொண்டு வரலாம். ஆனா அடிமட்ட தொண்டர்களுக்கும் இருக்கிறார்களே. இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட, அம்மா போயிட்டாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு, அம்மா போயிட்டாங்க நீ ஏன் சும்மா இருக்கேன்னு கேட்டேன். அதிமுகவின் நீ தொண்டர்னு சொல்ற, அம்மா போயிட்டாங்கன்னா சும்மா இருப்பியா? ஏன் இருக்க? கேள்வி கேளு. 74 நாள் அப்போலோ மருத்துவமனையில் அம்மா இருந்தாரு, என்ன நடந்தது? கேள்வி கேட்க நாதி இல்லையா? அப்போ ஒரு சாதாரண ஏழை குடும்பத்து மாணவர் ராம்குமாருடைய சாவுல மர்மம் இருக்காருனாலும் இந்த நாட்டில் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. சரித்திரம் படைத்த தலைவி, புரட்சி தலைவி பொன்மன செல்வி அம்மா அவருடைய சாவுல மர்மம் இருக்குன்னாலும் அதுல சந்தேகம் இருக்க, பிரேதத்தையே தோண்டி எடுக்கணும்னு ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நீதிபதி வைத்தியநாதன் சொல்ல கூட கண்டுக்க மாட்டீங்க, யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்ப என்ன இது நாடு? அண்ணா தொடங்கி அண்ணா திமுக கொடியை தாங்கி பிடித்தால் போராது, கொள்கையை தாங்கி பிடிக்க வேண்டும். எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாம உள்ள போன இத்தனை வருஷம் லட்சிய திமுக கொடியோட தான் போனோம். இன்னைக்கு கொடியோட வரக்கூடாதான். ஏன்? கொள்கை இல்லாத நீங்கள் எல்லாமே கொடிக்கீடு இருக்கும் போது கொடி ஆட்சிகளை எதிர்த்து மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்சு கலைஞருடைய ஆட்சி காலம், அம்மாவுடைய ஆட்சி காலம் கூட 3 முதலமைச்சரை எதிர்த்து போராடியவன். 4 நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க நாட்டுக்கு அரசியல் கட்சி தலைவராகி நாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்படும் போது இத்தனை ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்கிறேன். முதலமைச்சரான ஆவன்னு சொன்னதில்லை, ஏன் முதல் அமைச்சர் ஆவன்னு சொன்னதில்லை, 234 தொகுதியில் நிப்பன்னு சொன்னதில்லை. ஆனா இன்னைக்கு சொல்றேன், கொடியை எடுத்துட்டு உள்ள வரக்கூடாதா? எந்த கொடியவர்கள் போட்ட சட்டம் இது? ராஜேந்தருக்கு இந்த சட்டமா? பருகூர் தொகுதியிலே புரட்சி தலைவி அம்மாவை அழைத்த தேர்தலில் போட்டியிட்டவன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தால் வீசிய அனுதாப அலையை மீறி 40,000 ஓட்டு வாங்கினவனா? கொடி எடுத்துட கூடாது. என்ன சட்டம்? கேள்வி கேட்பேன். இன்னும் இருக்கு. களத்தில் இறங்குவேன். அண்ணாவுடைய நினைவிடத்தில் சூளுரைத்து சொல்லுறேன். நிச்சயமா கேள்வி கேட்பேன். விரைவில் சந்திக்கிறேன். அப்ப 144 சட்டம் என்ன? சட்டத்துறை என்ன செய்யுது? காவல்துறை என்ன கண்மூடி கிடக்கின்றதா? கைகட்டி கிடக்கின்றதா? பதில் சொல்லட்டும்.
சொல்லட்டும், பதில் சொல்லணும், சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். ஆனா நாங்க கேள்வி கேட்போம். சட்டமன்றத்தில் எதிர்கட்சியா இருக்கிறவங்க கேள்வி கேட்கிறாங்களே, நான் கேட்போம். இதே நான் கேட்கிறேன், இதே திமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் டி ராஜேந்தர், நான் திமுக இருந்தா எப்படி இருந்தது சட்டம், எப்படி பேசணும் சட்டம் வருது பாத்தீங்களா? கைத்தட்டல். நல்லா பேசுறவன பக்கத்துல வச்சா ஆபத்து. பெரிய வண்டி இருக்கலாம், அச்சாணி இல்லாத வண்டி ஓடாது. பெரிய வண்டி, ஆனா வண்டிக்கு வேணும் அச்சாணி. பேச்சாளரே திமுக இல்ல, சும்மா சைலண்ட வச்சுக்கிட்டு டம்மி பீஸ், கூட இருக்கிறதெல்லாம் டம்மி பீஸ். அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண நடக்காது. நாங்க கேட்போம் கேள்வி.